நாம் இன்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் என்றமா அந்த வாழ்ந்த தலைவர் நாயனாருடைய சித்தனை இப்பொழுது இங்கே நாட்டியமாக பார்க்கிறோம்.
சில பேருக்கு சில ராசிகளை அந்த மாதிரி ராசி. மார்கழி மாதம் மிக அற்புதமான மாதம் இது. பெற்றோரும் பிறந்தேன் நீ பெறாத தன்மை எதுவே நற்றவாக உன்னை நான் மறைக்கணும் நீ சொல்லும் நான் அமைச்சிவார்கள் என்று போற்றி என் வாழ்ந்தல் ஆறு ஆகிய பொருளே என்று அந்த அண்ணாமலையாரை அடிபொழுது 20 பாயிரங்கள் பாடி திருப்பதி எழுச்சியை தன்னை புகுத்திக் கொண்டு தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து அதனால இந்த திருவெண்காவையை நமக்கு தந்தருடைய மாணிக்க வாசிய பிறந்தகையை நினைவு கூறுகின்ற நாள். இந்த பக்கம் பார்த்தோம்னால் கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலம் இல்லாமல் கல்யாணம் கேட்டார்கள். மிக அற்புதமான 30 பாசனங்களிலே வீழ்ச்சி கட்டின ஜீவாத்மா, பண்டு போட்ட ஜீவாத்மா, விருதால் போட்ட ஜீவாத்மா, புடவை கட்டின ஜீவாத்மா, எல்லா ஜீவாத்மாக்களும் ஒன்றாய் சேர்ந்து பரமாத்மாவில் சேரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நல்ல நாளிலே இந்த 63 முறை நினைவு கூறும் வகையிலே ஒரு நல்ல விழாவை நடாத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பாதாள இல்லங்களுக்கு அதனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். 79 கிலோ புளியோதரை செஞ்சு வச்சாச்சு, 300 கிலோ தயிர் சாதம் செஞ்சு வச்சாச்சு, 100 கிலோ சக்கரை பொங்கல், அதாவது 3 நெய் வீடு குழந்தை வழிவார எடுத்து வச்சாச்சு, சொன்ன வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு, புளியோதரைக்கு கொண்டுகளுக்கு வருவதும் வந்து வச்சாச்சு, பத்தலும் வச்சாச்சு. வாங்க யாரும் வரலாம் நிலைமை என்ன ஆகுது? செஞ்சு வச்ச பொருளை வெற்றி கேட்டு வருவதை என்றால் அந்த நிலைமை என்ன ஆகுது? அதுபோல எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் பக்தர்கள் வரணும் இல்லையா? அவர் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை இருக்கிறது. மாதம் ஒரு திருவிழா இந்த புதுமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உன்னை பாடுறது இருக்கட்டும், உன்னுடைய சேவலை பாடுறது இருக்கட்டும், மயில உன்னுடைய பெருமையை பாடுவது இருக்கட்டும், நான் ஒரு அடியாரை பற்றி பாடப்படுகிறேன் என்று சொல்லி ஆளும் பதிவேல் அணி சேவை என பாடும் பணியை பணியா எழுவாய் என்று சொன்னேன். அருள்நாத பெருமானுடைய ஒரு அற்புதமான இந்த வழியை தான் நாம் நினைவு கொள்ள வேண்டியது. எப்படி என்றால் மிக அற்புதமாக அடியார்களின் பெருமையை அடியார்களுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா என்னன்னா போன மாசம் விழா பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 மாசம் லீவ் விட்டுருவாங்க. இந்த ஆடி மாசம் அம்மன் ஒரு வேதனையான விஷயம் தான். அந்த ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு ஜாம் 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 பெரிய மாலை எல்லாம் ஊர்வலம் எல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 மாசத்துக்கு அம்மனுக்கு சூழலுக்கு பூசாரியே இருக்க மாட்டேன். விழா என்றால் அந்த விழாவை சரியாக செய்ய வேண்டும், விழாவை விழாது விழா செய்ய வேண்டும். அந்த நல்ல ஒரு வாய்ப்பினை அழகாக செவ்வளவே செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாக குழுவிற்கு என்னுடைய பிரமாண்ட நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப சீக்கிரமா வரணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டாள் நீராட்டல், அதனால தாயாருக்கு நீராட்டல் செய்ய போன நேரத்துல உபயதார் ரொம்ப டைம் தாண்டி வந்து அவர்தான் உபயதார் நேரத்துக்கு வந்து அவர் பட்டாச்சாரியார். அதனால அவன் ரொம்ப லேட்டா வந்த காரணத்தினால நிகழ்ச்சி வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு. நாளைக்கு நேரத்திலே வர முடியல. அவங்கள பார்த்த சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடியார்களை கொண்டு நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உண்மையா அன்னைக்கு நான் முதல் முறை பார்த்த பொழுது இந்தியா கென்யா ஃபைனல் மேட்ச் மாதிரி இருந்தது. இங்க கேலரி எந்தி 10 பேர் இல்லை, 5 பேர் இல்லை. ஆனா இன்னைக்கு கண்ணு குளிர்ச்சியா 2 பேர் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தா ஒரு பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை அளித்த பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றி பெருந்தகை பாராட்டி நிறைவு செய்கிறோம். காஞ்சி காமகோடி நாட்டியாலயா அவர்கள் அன்பார்ந்த பெரியவர்களே,
இது நாட்டியாரோட அட்வர்டைஸ்மெண்ட். நாளை மாலை சரியாக 4 மணிக்கு காஞ்சி காமகோடி நாட்டியாளர்கள் நவராஜர் அபிஷேகம் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடக்க இருக்கிறது. மாலை 6 மணிக்கு அந்த குழந்தை வந்துட்டாங்க. திவ்யஸ்ரீ அவருடைய தனி நாட்டிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க திரு சுகுமாரன் ஐயாவும் நமது நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் சிவ ஆதித்யன் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகிறார்கள். நிச்சயம் நீங்களாம் வரணும்னு கேட்கிறேன். உங்களுடைய வரவை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வந்திருந்து அபிஷேகத்தையை பார்த்து கண்டுகளித்து அடுத்ததாக நம்முடைய நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து குழந்தையை ஆசீர்வதித்து செட்டுடைய அறிந்து செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இடம் காஞ்சி காமகோடி நாட்டியாலயா நம்பர் 72 GNG தெரு வரதராஜபுரம் அம்பத்தூர். ஐயா கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருக்கு. குழுக்கு அவர் அனுப்பிச்சுள்ளாரு. லேண்ட்மார்க்கு அனுப்பிச்சோம். தேங்க்யூ. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் பாபா கோயில் அருகில் லேண்ட்மார்க் வந்து பாபா கோயில் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். லொகேஷன் வந்து நம்ம குரூப்ல நான் அனுப்புறேன். சிவாய் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சாக்கியநாயனார் திருவடிகள். ஓம் திருச்செங்கமங்கை விழித்த தங்கமே போற்றி போற்றி. ஓம் வேளாண் செய்த தவமே போற்றி.
திருமலையாம் சிவனை சார்ந்த சிவமே போற்றுவோம். ஓம் புண்ணிய வேடந்தன்னை துறவாரை விதித்த தூயோய் போற்றுவோம். ஓம் நாடோறும் சிவனின் கண்டு உண்ணும் நயமே போற்றுவோம். ஓம் கல்லால் அர்ச்சனை செய்த கண்ணே போற்றுவோம். ஓம் செங்கல்லை நட்டி மலராக் கொண்டு நாடோறும் எரிந்து ஈசன் அருள் பெற்ற அருளே போற்றுவோம். ஓம் கண்ணப்பரின் அன்பை ஒத்த அன்புடைய பெரியோய் போற்றுவோம். ஓம் அருட்பெரும் ஜோதி இறைவர் மகிழும் செயல் உடையோய் போற்றுவோம். ஓம் எங்கரியின் குறிமுனைந்தார் மேல் பொங்குகாதல் உடைய பண்ப போற்றுவோம். ஓம் ஆதியாரம்மை நாளும் கல்லெறிந்து விரித்த தூயோய் போற்றுவோம். ஓம் மழவிடையாக சேர்ந்த மன்னரே போற்றி போற்றி. ஓம் கனவுள்ள நாயனார் வழிகள் போற்றுவோம். ஓம் சீருக்கு வேலூரில் தோன்றிய முத்தே போற்றி. ஓம் குடிமுதல்வருக்கு அதிபரே போற்றி. ஓம் எல்லையில்லா பெருந்தெய்வம் போற்றி. ஓம் மெய்ப்பொருளாம் ஈசன் கடல் விற்புடைய வேந்தே போற்றி. ஓம் ஓவாத ஒளிவிளக்குகள் எரித்த ஒளியே போற்றுவோம். திருப்புளிச்சிடத்திலே விளக்கால் விளக்கம் செய்த மேந்தே போற்றுவோம். ஓம் தம் பொருளைத்தும் துறந்த நிலையிலும் ஈசற்கு விளக்கீடு செய்த விளக்கே போற்றுவோம். ஓம் கனமுள்ள அறிந்துவிட்ட பொருளால் விளக்கெரித்த வித்தகரே போற்றி. ஓம் கனமுள்ளால் ஒளியீடு செய்த உத்தமரே போற்றி. ஓம் மெய்மை திருத்தொண்டு முடித்த புண்ணியரே போற்றுவோம். ஓம் தன்முடியையே கனமுள்ளாக எரித்த தவமே போற்றுவோம். ஓம் விளக்கீடு செய்து வினையெரித்த வள்ளலே போற்றி. ஓம் பெரியார் என்ற பெருமான் கடலை சிந்தை செய்த செல்வமே போற்றி. நமச்சிவாயத்தை நாவார பரவும் பண்ப போற்றி. ஓம் திருவருட்கருணையா சிவலோகத்து இனிது இறைஞ்சி அமர்ந்த கோவே போற்றி போற்றி. ஓம் தலைநாயனார் திருவடிகள். ஓம் நடுநாட்டில் அவதரித்த நாயகரே போற்றி. ஓம் திருநாவலில் தோன்றிய திருவே போற்றுவோம். ஓம் ஆதிசைவ குணவிளக்கம் செய்த வேந்தே போற்றுவோம். ஓம் நம்பி ஆரூரை பெற்ற பெருமையை போற்றுவோம். ஓம் தம்பிரான் தோழரை தருவித்த தங்கமே போற்றுவோம். ஓம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இன்ற எந்தையே போற்றுவோம். ஓம் இசைஞானியார் மணவாளரே போற்றுவோம். ஓம் சேரமான் பெருமன் தோழரை நயந்த நாயகரே போற்றுவோம். ஓம் பறவை நாச்சியாரின் மாமரே போற்றுவோம். ஓம் சங்கி நாச்சியாரின் மாமரே போற்றுவோம். ஓம் சிவனரின்ற செல்வமே போற்றுவோம். ஓம் நரசிங்க முனையருக்கு நம்பி ஆரூரை தந்த தயாளனே போற்றுவோம். ஓம் உலக உயிர்கள் உய்ய சிங்கடி அப்பரை தோற்றுவித்த திறமே போற்றுவோம். ஓம் மணப்பகை அப்பரின் மலமே போற்றுவோம். ஓம் சைவ நன்னெறியில் இன்று ஈசன் அடி சேர்ந்த வள்ளலே போற்றி போற்றி. ஓம் இயற்பகை நாயனார் திருவடிகள். ஓம் முருகார்ந்த புண்ணியரே போற்றி. ஓம் அடியர் உணவடக்கம் செய்த வள்ளலே போற்றி. ஓம் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்த திருவே போற்றி. ஓம் எந்திரைச்சடைவர்பால் அடிமை திறமே போற்றி. ஓம் சீரடியார் வேண்டுவனை எல்லாம் தரும் கொடையே போற்றி. ஓம் இயற்கைக்கு மாறாகதம் இல்லாதை அடியவர்க்கு இந்த கடலே போற்றி. ஓம் கற்பின் மேம்படு காதலியாரை தானம் செய்த தயாவரனை போற்றி. ஓம் மதுமலர்குழல் மனைவியாரை மெய்த்தவத்தோர்க்கு கொடுத்த கொடையே போற்றி. ஓம் திருவினும் பெரியானை உடைய வேந்தே போற்றி. ஓம் மாறுடு வலகை ஏந்திய ஆதரி ஏரே போற்றி. ஓம் கடுத்த சுத்தத்தை தாக்கி வெற்றிய வீரனே போற்றி. ஓம் சிவன் கலர் படைத்த புண்ணியரே போற்றி. ஓம் இருவரால் அறிவொன்னாய் ஒருவரை அறிந்த அறிவே போற்றி. ஓம் செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டரே போற்றி. ஓம் தானும் தம் மனையாளோடு சுற்றத்தாரையும் சிவலோகம் சேர்த்த பெருமையே போற்றி போற்றி. ஓம் மாயா நாயனார் திருவடிகள். ஓம் அயிலையில் அவதரித்த மாணிக்கமே போற்றி. மேலாளர்களும் விளக்கம் செய்த வேந்தே போற்றி. ஓம் தூய மாமரவின் முதல் தோன்றிய முத்தே போற்றி. ஓம் மனக்கோயில் கொண்ட மரகரமே போற்றி. ஓம் ஞானத்தை சுடர்களுக்காக ஏற்றிய ஞான போதனவே போற்றி. ஓம் இரவாத ஆனந்தத்தையே திருமஞ்சனமாக்கிய திருவே போற்றி. ஓம் அன்பையே அமுதாக்கிய அருளே போற்றி. ஓம் அன்னநாதை அறவளர்ந்த அச்சலை புரிந்த புண்ணியரே போற்றி. ஓம் உள்ளத்தில் சிவத்தை பூஜித்த செல்வமே போற்றி. ஓம் நீராறும் நடையாரை மீது மன ஆலயத்துள் பூஜித்த அன்பரே போற்றி. ஓம் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்த
தேவே போற்றி போற்றி. ஓம் அடியவர் வரிசையில் பெருநெறி மிக்க உத்தமரே போற்றி ஓம் அகப்பூசையால் அன்னரை மகிழ்வித்த அன்பே போற்றி ஓம் பேராத பெருநெறி பெற்ற பெருந்தகையே போற்றி ஓம் சிவபெருமான் அடிநிலத்தில் தங்கிய புண்ணிய மெய்த்தொண்டரே போற்றி போற்றி ஓம் மானக்கஞ்சார நாயனார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சனூரில் அவதரித்த அறமே போற்றி ஓம் வேளாளர் உலகடக்கம் செய்த வேந்தே போற்றி ஓம் ஏயர்கோன் கலிக்காமரின் மாமனே போற்றி ஓம் கஞ்சாரூர் சேனாதி வரியே போற்றி ஓம் பணிவுடைய வடிவே போற்றி ஓம் பெருமான் தொண்டர்க்கே ஏவல் செய்யும் அன்ப போற்றி ஓம் மாறில் பெருஞ்செல்வம் உடையோய் போற்றி ஓம் அடியார்க்கு குறிப்பறிந்து கொடுக்கும் கொடையே போற்றி ஓம் பிறவி தலைநீக்க பெண்கொடியை பெற்ற பெருமையே போற்றி ஓம் மாவிரத முனிவரை போற்றிய புண்ணியரே போற்றி ஓம் திருமகளை ஒத்த மகளின் கூந்தலை அடியார்க்கு இந்த வள்ளலே போற்றி ஓம் மாவிரத முனியின் பஞ்சவழிக்கு மகளின் கூந்தலை தந்த தவமே போற்றி ஓம் செயற்கரிய செயல் செய்து சிவ தரிசனம் பெற்ற வேண்டே போற்றி ஓம் ஒருமகள் குந்தல் தன்னை வருவை நாள் ஒருவருக்கு இந்த கிரமே போற்றி ஓம் அன்பில் ஆடும் கூத்தரின் திருவருள் பெற்ற திருவே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சித்தம்பலம் திருச்சிற்றம்பலம். ஐம்பெரும் புராணம், பஞ்ச புராணம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஐம்பெரும் புராணம். முதலில் தேவாரம், திருஞான சம்பந்த சாமியாரின் 3ஆம் திருமுறையிலிருந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைரலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையில்லை கண்ணில் நல்ல மலவலக பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. அடுத்தது திருவாசகத்திலிருந்து 8ஆம் திருமுறை மணிவாசக பெருமான் அருளியது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் ஏனாயின் அமுதமுமானாள் சித்திக்கும் சிவபெருமான் தானே மன்னனதுள்ளம் பொன்னழிய கருள் செய்தான் உணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே உணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அடுத்தது திரு இசைப்பா 9ஆம் திருமுறை திரு பூந்துருச்சி நம்பிகளான் நம்பிகள் அருளியது. எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் காளியர்கோ தன்னை மக்கொண்டருளி அம்பொந்து கண்ணாரும் தானும் அடித்தில்லை செம்பஞ்சை அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே செம்பஞ்சை அம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே. திருப்பல்லாண்டு செந்தனார் பெருமாளுடைய 9ஆம் திருமுறை. சொல்லாண்ட சொல்தி பொருள் சோதித்த நோய் மலர் தொண்டருள்ளே சில்லாண்டில் சிறையில் சிலச்சவர் திருநெறி வில்லாண்ட கனகத்திரள் விடைப்பாதனும் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு குருதுமே. பெரிய புராணம் 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமானுடையது.
தூய வெண்ணீர் துறைந்த பொன்மேனியும் தாழ்வடம் நாயகன் சேவடி கைவரும் சிந்தையும் ஐந்தூகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் போன்றனர் விதியுள்ளே பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் விதியுள்ளே. சிற்றம்பலம். போற்றி போற்றி. அரோகரா. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பில் அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தடுத்தடு தகுத்தன் தன பேரி தடுத்தொடுத்தொடுத்தொல் என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூர சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திரைகிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் உரைக்கும் செயல்தாராய் நிறைப்புகள் உரைக்கும் செயல் செயல்தாராய்